இன்னும் 9 நாட்கள் தான் நீதிமன்றத்திற்கு வரும் செந்தில் பாலாஜி. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி, நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. நமது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், தற்போது புழல் சிறையிலே 15 மாதங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்ப செந்தில் பாலாஜிகள் மட்டும் வெளியிலே இருந்திருந்தால் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பலமாகவும், அதே போல நமது உதயநிதி அவர்கள் இன்னும் துணை முதலமைச்சர் பதவியும் ஏற்றிருப்பார் அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் சொல்ல முடியாது. இப்போ உதயநிதிகள் துணை முதலமைச்சர் பதவி ஏற்பதற்கு திமுகவில் மூத்த அமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் செந்தில் பாலாஜி மட்டும் வெளியே இருந்திருந்தால் அதை பூரம் சரி கட்டி இந்நேரம் உதயநிதிகள் துணை முதலமைச்சராக கிட்டத்தட்ட 5-6 மாதங்கள் கூட ஆயிருக்கலாம் அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் செந்தில் பாலாஜிகளுக்கு அடுத்தடுத்த இக்கட்டான சூழ்நிலைகள் தான் நிலவி கொண்டு ஜாமீன் மீதான வழக்குகள் இன்று வரைக்கும் தீர்ப்புகள் வெளிவரல. அது தீர்ப்புகள் வந்தாலுமே செந்தில் பாலாஜிகளுக்கு ஆதரவாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிவந்து கொண்டுதான் இருக்கிறது. இருந்த போதிலுமே தீர்ப்புகள் வந்தால் மட்டும்தான் அதை உறுதிப்படும். இப்படிப்பட்ட சூழலில் தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களுமே செந்தில் பாலாஜியின் மீது வழக்கு தொடர்வதற்கு ஒப்புதல் கொடுத்து தமிழக அரசுமே தற்போது ஒப்புதல் கொடுத்து அதுக்குரிய வேலைப்பாடுல இறங்கிட்டார். அதன் அடிப்படையில் தான் இன்னும் 9 நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது. அதாவது வருகின்ற 1ஆம் தேதி செந்தில் பாலாஜிகள் நீதிமன்றத்திலே நேரடியாக ஆஜராக போகிறார் அப்படிங்கிற தகவல் இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு. இப்ப செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் 15 மாதங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 10 முறை நீதிமன்றங்கள் ஆஜராயிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒரு 5-6 முறை பாத்தீங்க அப்படின்னா மருத்துவமனையில், அதாவது உடல்நிலை ரொம்ப மோசமான காரணத்தினால் மருத்துவமனையில் அனுமதி. எப்பவுமே புழல் சிறையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சிகிச்சை என்பது எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறது. அங்க சிகிச்சைகள் தர முடியாத ஒரு பட்சத்தில் வெளியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதுவுமே 2 தினங்கள் கூட மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்ட பின்பு பாத்தீங்கன்னா சிறைச்சாலைக்கு மறுபடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலே செந்தில் பாலாஜி 60வது முறையாக நீதிமன்ற காவலும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நீதிமன்ற காவலில் 3/4 பார்த்தீங்கன்னா காணொலி காட்சியின் மூலமாகத்தான், அதுவும் புழல் சிறையில் இருந்து கொண்டு காணொலி காட்சியின் மூலமாகத்தான் செந்தில் பாலாஜிகள் ஆஜர்பட்டார். ஆனால் தமிழக அரசு செந்தில் பாலாஜியின் மீது வழக்கு தொடர்வதற்கு அனுமதி கொடுத்த பின்பு முதல் முறையாக வருகின்ற 1ஆம் தேதி செந்தில் பாலாஜிகள் நீதிமன்றத்திலே ஆஜராக. அந்த நாள் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியிடம் நீதிபதிகள் என்ன கேள்விகளை கேட்க போறாங்க, அமலாக்கத்துறை வழக்கறிஞர்கள் என்ன கேள்விகளை கேட்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்துதான். ஒருவேளை இந்த 1ஆம் தேதி செந்தில் பாலாஜி ஆஜராக அவருடைய ஜாமீன் மீதான வழக்கில் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுமா அப்படிங்கிற கோணத்துல கூட திமுக பிளஸ் செந்தில் பாலாஜியுடைய வழக்கறிஞர்கள் அடுத்த கட்ட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அமலாக்கத்துறையை பொறுத்த ஒரு சின்ன பாயிண்ட் கிடைத்தா போதும், அதை வைத்து செந்தில் பாலாஜியை வெளியே விடாமல் பண்ணுவதற்கு ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் செந்தில் பாலாஜிகள் 1ஆம் தேதி ஆஜராக இருக்கிறார். நாளை தினம் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி, அடுத்து வெறும் 9 நாட்கள் மட்டும்தான் சிறைச்சாலையிலிருந்து வெளிவரப் போகிறார் செந்தில் பாலாஜிகள். அப்படி வெளிவந்ததுக்கு நேரடியாக முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலே ஆஜராக போகிறார் அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டு அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.